ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. சினிமாவிற்கு சென்ற ஸ்ரீல பிரபுபாதர். வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாதர் தாமே வழங்கிய சொற்பொழிவிலிருந்து. வாருங்கள், தியேட்டரில் நல்ல திரைப்படம் ஓடுகிறது என்று எங்களது மாணவர்களிடம் கிருஷ்ண உணர்வை பெற்றுள்ளவரிடம் யாரேனும் அழைத்தால் அவர் ஒருபோதும் செல்ல மாட்டார். ஏனெனில் அவர் அன்னப்பறவையாகி விட்டார். அவர் காகமாக இருக்கவில்லை. காகமாக இருந்தால் மட்டுமே அத்தகு இடத்திற்கு செல்வர். அங்கே என்ன இருக்கிறது? அன்னம் போன்றவர்கள் அத்தகு இடங்களை நிராகரிக்கின்றனர். தத்வாயசம் தீர்த்தம் உஷந்தி மானசன யத்ர ஹம்ச நிரமந்த்யுக்ஷய. ஸ்ரீமத் பாகவதம் 1 காண்டம் 5 அத்தியாயம் பதம் 10. என்னுடைய வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்று நினைவிற்கு வருகிறது. அப்போது நான் கிருஹஸ்த வாழ்வில் இருந்தேன். குடும்பத்துடன் சினிமாவிற்கு சென்று கொண்டிருந்த என்னுடைய நண்பர்களில் ஒருவன் தெருவில் என்னை பார்த்தான். அவன் உடனடியாக அவனது காரை நிறுத்தி என்னிடம் கூறினான், நாங்கள் சினிமாவிற்கு போகிறோம், நீயும் வா. நானோ மறுத்தேன். நீ 1000 ரூபாய் கொடுத்தாலும் நான் சினிமாவிற்கு வரமாட்டேன். இருந்தும் அவன் என்னை பலவந்தமாக இழுத்துச் சென்றான். அவன் என்னை சினிமா தியேட்டருக்கு அழைத்து சென்றான். ஆனால் நான் உள்ளே நுழையவே இல்லை. நான் திரும்பி விட்டேன். பாருங்கள், ஏனெனில் அது சுவையற்ற செயல். ஜெய ஸ்ரீல பிரபுபாதா. மூலம் ஜூன் 6 1969 அன்று நியூ விருந்தாவனத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் வழங்கிய பாகவத சொற்பொழிவு. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.